வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல வெளியா இருக்கிற வெப் சீரிஸ் ஹரிகதாவோட விமர்சனம். ஸ்ரீகாந்த், ராஜேந்திர பிரசாத் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்கிற இந்த சீரியலை இயக்கினது மேகி. மொத்தம் 6 எபிசோடு. ஒரு திரைப்படம் அளவுக்கு தான் இதோடைய ரன் டைம். தெலுங்கு ஒரிஜினல் இது. தமிழ் மற்றும் இதர மொழிகளில் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த சீரியல் எப்படி வந்திருக்குன்னு மேலே பார்க்கலாம். ஹரிகதா ஒரு ரிவெஞ்ச் டிராமா த்ரில்லர். ஆந்திராவில் ஏதோ ஒரு கிராமத்தில் 20 வருடங்களுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி கதையை செட் பண்ணியிருக்காங்க. விராட் ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். இவருக்கு ஒரு மனைவி மற்றும் ஒரு சின்ன பெண் குழந்தை உண்டு. தமிழ்ல அப்பப்போ தலையை காட்டுற நடிகர் ஸ்ரீகாந்த் தான் இந்த வேடத்துல நடிச்சிருக்காரு. ஒரு நக்சல் தாக்குதல்ல இவரோட மனைவி இறந்து போயிடுறாங்க. இவருக்கும் பலத்த காயம். ரெக்கவர் ஆனாலும் டாக்டர் இவருடைய தலையில ஏதோ ஒரு பிளட் கிளாட் இருக்கிறதாகவும் அதனால எப்போ வேணாலும் இவர் இறந்து போகலாம் அப்படின்னும் சொல்றாரு. இவருக்கு அப்புறம் தன்னுடைய மகளுக்கு ஒரு குடும்பத்தை தேடுறதுக்காக இவர் யோசனை பண்ணி தன்னுடைய நண்பரான பக்கத்து ஊர் எஸ்ஐ அவர்கிட்ட தன்னுடைய மகளை ஒப்படைச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போறாரு. அந்த ஊர்ல அப்போ மர்மமான முறையில சில கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. கொலைகளை செய்யறது மகாவிஷ்ணுவோட அவதாரமான பரசுராமர், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம் அப்படின்னு ஊர் மக்கள்லாம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, எல்லா கொலைகளுக்கும் யாரோ ஒன்று ரெண்டு சாட்சிகள் அந்த அவதாரங்களை அங்க பார்த்ததா சொல்றாங்க. இத விசாரிக்கிற அந்த எஸ்ஐ நண்பர் அவரும் மர்மமான முறையில ஒரு நாள் இறந்து போயிடுறாரு. இதனால மனசு உடைஞ்சு போன விராட் தானே இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட விசாரணையில அந்த ஊர்ல ஹரிகதா அப்படிங்கிற பேர்ல தெருக்கூத்து நாடகம் போடுற ஒரு கோஷ்டி ரங்காச்சாரி அப்படின்னு ஒருத்தர் நடத்துறாரு. அவர் மேலேயும் அவருடைய குரூப் மேலேயும் தான் இவருக்கு சந்தேகம். ஆனா ஒரு எவிடன்ஸும் இவருக்கு கிடைக்கல. இதுல சில சைடு கதாபாத்திரங்கள், ஒரு லேடி ரிப்போர்ட்டர், அப்புறம் கிரிமினல் மாதிரி இருக்கிற ஒரு லோக்கல் போலீஸ் எஸ்ஐ, அப்புறம் நாட்டு மருந்துகள்லாம் செய்யற ஒரு பெண், இப்படி சில பாத்திரங்களும் உண்டு. மேல மேல கொலைகள்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், யார் இதெல்லாம் செய்யறாங்க, இதுதான் இந்த சீரியலோட மொத்த கதையே. இதோடைய கதைக்களம் ஆறத பழசு. இது மாதிரி 1000 படங்கள் நம்ம ஊர்ல வெளிவந்திருக்கு. அப்போ திரைக்கதை சுவாரஸ்யமா, விறுவிறுப்பா, புதுமையா, நிறைய ட்விஸ்ட் டர்ன்ஸோட இருந்தாதான் இந்த படம் எடுபடும். ஆனா டைரக்டர் இந்த சீரியல்ல எல்லா வகையிலுமே இதை கோட்டை விட்டாரு. முதல் பிரச்சனை இதுக்கு பட்ஜெட்டுன்னு நான் சொல்லுவேன். பெரிய லெவல்ல கடவுளோட அவதாரம் அப்படி இப்படின்லாம் கதையை எழுதிட்டு அதை காட்சிப்படுத்தின விதம் எல்லாமே ரொம்ப சீப்பா, இந்த அட்டகத்தி, பேப்பர் கதை, இந்த மாதிரியான ஒரு தெருக்கூத்து லெவல்ல தான் இதோடைய ப்ராப்ஸு, மேக்கப்பு எல்லாமே இருந்தது. இதுல ரொம்ப மட்டரகமான விஎஃப்எக்ஸ் வேற. இதனாலேயே மொத்த சீரீஸ்க்கும் ஒரு ரொம்ப சீப்பான ஒரு லுக் தான் இருக்கு. அடுத்தது, காட்சிகள் கோர்வையா இல்லாம திடீர் திடீர்னு விஷயங்கள் நடக்கும். சம்மந்தம் இல்லாம ரொம்ப கன்வீனியன்ட்டாக பாத்திரங்கள் வேற வேற இடங்களுக்கு வருவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டு எஸ்ஐ ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு தெருக்கூத்துலேருந்து அவசர அவசரமா எங்கேயோ காட்டுக்குள்ள போவாரு ஒரு ராத்திரியில. ஒரு பெண் நிருபர் இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு பெரிய வீடியோ கேமராவோட நடந்தே அவர் எங்க போய் சேர்றாரோ அந்த இடத்துக்கு இவங்களும் வந்து சேர்ந்துருவாங்க உடனே. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அதே மாதிரி அந்த பெண் நிருபர் எங்க கொலை நடந்தாலும் போலீஸ்க்கு முன்னாடியே கேமராவோட அங்க இருப்பாங்க. போலீஸ் யாரையாவது இன்வெஸ்டிகேட் செய்யணும்னு நினைச்சா அங்கேயும் கரெக்டா கேமராவோட வந்து சேர்ந்துருவாங்க. இது மாதிரி 1000 விஷயங்கள் இருக்கு இந்த சீரியல் முழுக்க. அதனால ஏதோ சின்ன பசங்க எழுதின ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருக்கு இது. ப்ரொஃபஷனலாவோ இல்ல நம்பகத்தன்மையோடோ இல்லவே இல்லை. அடுத்தது, எந்த பாத்திரத்தையும் பெருசா டெவலப் பண்ணவே இல்லை. ஒரு 2, 3 பாத்திரங்களை தவிர. எல்லா பாத்திரங்களும் ஓவர் ட்ரமாட்டிக்கா ரொம்ப சினிமாத்தனமா தான் பிஹேவ் பண்ணுவாங்க, டயலாக் எல்லாம் பேசுவாங்க. டைரக்டர் எழுந்தது வச்சு பார்த்தா அந்த ஊர் முழுக்க எல்லாருமே வில்லன்கள், ரேபிஸ்ட்ஸ், கொலகாரங்க தான், போலீஸ் உள்பட. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு இமேஜினேஷன் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. இதுல போராத குறைக்கு ஜாதி பிரச்சனை, கடவுள் நம்பிக்கை அப்படின்னு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தேவையில்லாத இந்த சீரியலுக்குள்ள
ரொம்ப ஓவர் டோஸா வேற இழுத்து வச்சிருக்காரு டைரக்டர். நடிப்புன்னு பார்த்தா எல்லாமே ஓவர் ஆக்டிங் தான். ஆனா இதுவும் டைரக்டர் தான் இப்படி நடிக்க சொல்லியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல வொர்ஸ்ட் என்னன்னா, இதுல வரக்கூடிய சில வல்கரான டயலாக்ஸு, ரொம்ப அப்சீனான சில காட்சிகள் தான். ஒரு ஒரு எபிசோட்லயும் இந்த மாரி காட்சிகள் உண்டு. ரொம்பவே கீழ்த்தரமான வசனங்கள் எழுதியிருக்காங்க. அதுக்கு தேவையும் இந்த சீரியல்ல இல்லவே இல்ல. ஏன் இப்படி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்ல. சரி, அப்போ இந்த சீரியல பார்க்கலாமா? வேணாமா? அப்படின்னா, கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. டோட்டல் டைம் வேஸ்ட் தான் இந்த சீரியல். இந்த சீரியலுக்கு ரேட்டிங்லாம் தேவையில்ல. மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.